இங்க கொளுத்து வேலை செஞ்சுட்டு இருக்க இந்த ஆளு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு அடுத்ததா குழந்தை பொறக்க போகுதுன்னு. அடுத்ததா உனக்கு பையன் தான்டா பொறக்கணும். பொண்ணு பொறந்தா ஆல்ரெடி ஒரு தண்டத்த வச்சுட்டு தான் நீ சுத்திக்கிட்டு இருக்கன்னும்போது, என் பொண்ண பத்தி தப்பா பேசாத. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ குறைவா போச்சான்னு சட்டைய பிடிச்சிடுறாரு. அவங்க பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வந்த உடனே இவர் சட்டைய விட்டுட்டு அவங்க பொண்ணு கூட உட்காந்து சாப்பிடுறாரு. நீ எதுக்கு நீ ஸ்கூல் லீவ் போட்டேன்னு கேட்டா, உங்களுக்கு நீங்க பசியா இருப்பீங்கல்லப்பா அதனால தான் நான் வந்தேன்னு சொல்றா. இன்னொரு தடவ ஸ்கூல் லீவ் போடுற வேலைலாம் வச்சுக்காத. படிப்பு தான் முக்கியம்னு பேசிக்கிட்டு இருக்காரு. வீட்ல இந்த ஆளோட அப்பாவா மருமககிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணு பொறந்ததுனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது பையனா பொறந்தா தான் நீங்க சந்தோஷமா வாழ முடியும். என் பெரிய பையன் பாரு, பையன் பொறந்து சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கான வழிய பார்ப்போம். அதுக்கு பூஜைலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா இவனும் வந்துடுறான். அப்பா நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இங்க இருக்காத. என் பொண்ண பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும்ன்னு சொல்லி தொரத்தி விட்டுறான். இவரு வீட்டுக்கு போய் பூஜைக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இவரும் அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, தாத்தா சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத. நீ தான் நம்ம குடும்பத்த நல்லபடியா மாத்தணும்ன்டு. அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சமாளிச்சு பார்க்குறாரு. நம்ம பையன்லாம் முக்கியம் இல்லம்மா. எந்த குழந்தை பொறந்தா என்ன? பொண்ணு இல்லாம இருந்தா நீ பொறந்திருப்பியா? உங்க அம்மா இருந்திருப்பாங்களான்னு சொன்னா, அவ காதிலே வாங்காம திரும்பி படுத்துடுறா. இப்படியே பல மாசம் ஓடிடுது. இந்த ஆளோட அப்பாவும் பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க நிற மாச கர்ப்பிணியா இருக்கவங்களுக்கு வலி வந்துருது. எல்லாருமே சேர்ந்து கிளம்பி வராங்க. குழந்தையும் வந்து வீட்டுக்குள்ளேயே பொறந்துருது. அந்த நேரம் இந்த ஆளு பார்த்து வெளியில இருக்காரு. குழந்தை பொறந்ததுக்கப்புறம் பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த ஆள் திரும்பி வரதுக்குள்ள அந்த குழந்தைய வந்து கள்ளிப்பால் ஊத்தி கொன்னுடுறானுங்க. அது மட்டும் இல்லாம மண்ணுல போட்டு புதைச்சிடுறாங்க. இவர் திரும்பி வந்து பார்த்து அங்க மண்மேடு இருக்கிறத பார்த்த உடனே தன் பொண்ண கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காரு. தன் அப்பனையும் அண்ணனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அருவா எடுத்துட்டு வெட்டதுக்காக வீட்டுக்கு போறாரு. அவனுங்களும் கதவை சாத்திட்டு உள்ள உட்காந்துடுறானுங்க. இந்த ஆளோட அம்மாவுக்கும் இதே மாதிரி தான் வந்து 3வதா பெண் குழந்தை பொறந்துருச்சுன்னு சொல்லி அந்த குழந்தையும் கொண்டு அவங்க அம்மாவையும் கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி அந்த ஆள் அழுதுட்டு வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. இவர் படிப்பறிவு இல்லைன்ற அந்த அளவுல மட்டமாவே வச்சிருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பா திரும்பி வந்து பார்க்குறாரு. இந்த ஆள் வேலைக்கே போகாம குழந்தையோட வீட்டில் உட்காந்துருக்காரு. ஒய்ஃப் சொல்றாங்க, பேச்சு போட்டியில ஸ்கூல்ல வந்து பொண்ணு கலந்துருக்கா. அட்லீஸ்ட் அதுக்காக வேலைக்கு போங்க. காசெல்லாம் குடுக்கலன்னு சொல்லி. இந்த தாத்தா மனசு இறங்கி போய் என்ன பண்றாருன்னா, ஸ்கூல்ல போய் தன் பேத்திக்காக காசை கட்டிடுறாரு. இந்த விஷயம் அவங்க பெரிய பையனுக்கு தெரிஞ்சு, பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ அந்த பொண்ணு படிக்கிறதுக்கு காசெல்லாம் கட்டுறியான்னு சொல்லி, அவங்க தாத்தாவையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. போறதுக்கு இடம் இல்லாம இருந்த தாத்தாவை வீட்டுக்கு அவங்க பேத்தி தான் கூப்பிட்டு வரா. அவங்க பையன் பேச மாட்டாரு. இவங்க டெய்லியும் வீட்ல இருந்து அந்த பேத்திக்கு ஒரு அட்டாச் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு வந்து ஸ்பீச் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிடுறா. ஸ்டேஜ்ல அவங்க அப்பாவையும் ஏத்துறா, தாத்தாவையும் மேலே ஏத்துறா. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, என் பொண்ணு தான் என் வாழ்க்கையை மாத்திட்டா. எங்க குடும்பம் வந்து பெருசாக போகுதுன்னு சொல்லி அவங்க தாத்தா மேலே ஏறி சொல்றாரு, எனக்கு 2 பேர பசங்க இதே ஸ்கூல்ல தான் படிக்கிறானுங்க. இந்த பெருமை அவனுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. என் பேத்தி தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு சொல்லி கண் கலங்கிட்டு இருக்காரு.